தியாகராஜ பாகவதர் ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகின் முடிசூடா மன்னனாக சூப்பர் ஸ்டாராக வலம் வந்தவர். அந்த தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுறதுக்கு என்ன காரணம், அதை முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு பிரைம் 9 தமிழ். தியாகராஜ பாகவதரை இந்திய தலைமுறையினருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் அவர் தான் தமிழ் சினிமாவின் முடிசூடா மன்னன். இவர் பற்றி வாலி ஒரு இடத்துல குறிப்பிட்டதா சமூக வலைதளங்களில் சில விஷயங்களை பார்க்க முடியும். அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். வாலி ஒரு முறை குறிப்பிடும்போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஒரு சிமெண்ட் பெஞ்சில் ஒருத்தர் தன்னந்தனியாக உட்கார்ந்துருந்தார். அப்போ நான் போய் பார்க்குறேன், அவரை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். உடனடியாக அவரை பார்த்து நமஸ்காரம் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா நானும் திருச்சிக்காரன் தான், இப்போ சினிமாவில் பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன், என் பேர் வாலி அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அப்போ அந்த நபர் வாலியின் கைகளை பற்றி கொண்டு நீங்கள் தான் வாலியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னவர் தியாகராஜ பாகவதர். ஒரு காலத்தில் முடிசூடா மன்னனாக சூப்பர் ஸ்டாராக இருந்த தியாகராஜ பாகவதர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் யாருமே கண்டுகொள்ளப்படாமல் ஒரு சிமெண்ட் பெஞ்சில் தனியாக உட்கார்ந்துருந்தார். அந்த நேரத்தில் அவர் என் கையை பற்றி கொண்டார் அப்படின்னு வாலி குறிப்பிட்டுட்டு, இவருடைய கை நம்மை தீண்டாதா அப்படின்னு ஏங்கி கிடந்த காலம் உண்டு, இன்று அவர் என் கையை பற்றி கொள்கிறார், என் உடல் சிலிர்க்கிறது அப்படின்றார். அந்த சிலிர்ப்புக்கு காரணம் அவர் தொட்டதல்ல, மக்கள் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு என்ன சொல்றாருன்னா, இவர்களையெல்லாம் விடவா நான் மேலானவன், அதனால் அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு அப்படின்னு வாலி முடிக்கிறார். அப்படிப்பட்ட தியாகராஜ பாகவதர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? தியாகராஜ பாகவதர் மிக பிரபலமாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல ஒரு கொலை நிகழுது. லட்சுமிகாந்தன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்படுகிறார். இந்த கொலைக்கும் தியாகராஜ பாகவதருக்கும் என்ன சம்பந்தம், இந்த கொலை அவருடைய வாழ்க்கையை எப்படி தலைகீழாக மாற்றிச்சுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லட்சுமிகாந்தன் அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறாரு. நிறைய மோசடிகளில் ஈடுபடுறாரு. ஒரு கையெழுத்து மோசடி காரணமாக 10 வருட காலம் அந்தமான் சிறையில் தண்டனை அனுபவிக்கிறாரு. அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரார். அவர் வந்த காலகட்டத்தில் தான் திரைப்படங்கள் மௌன மொழியிலிருந்து பேசும் திரைப்படங்களாக வர ஆரம்பிக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் திரைப்படங்களை பற்றி சிலாகிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. பொதுவாகவே இன்றைக்கு வரைக்கும் திரைப்படங்கள் மனித வாழ்வியலோடு ஒன்றி இருக்கின்றன. நம்ம திரைப்படங்களை பற்றி அதிகம் பேசுகிறோம், அதை ரசிக்கிறோம், நம்ம வாழ்வின் ஒரு அங்கமாக பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேசும் படங்கள் வந்த புதியதில் அதை பற்றியே மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லட்சுமிகாந்தன் ஒரு முடிவு பண்ணுறாரு, நம்ம ஏன் ஒரு பத்திரிகையில் சினிமா பற்றி எழுதக்கூடாது, இதன் மூலம் நல்ல வருவாயை சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. முடிவு எடுத்துட்டு சினிமா தூது அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். இந்த பத்திரிகையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, முழுக்க நடிகர்கள் மற்றும் நடிகைகளின் அந்தரங்கங்களை பற்றி எழுதுறாரு. நிறைய அவதூறுகள், பொய்களை எழுதுறாரு, பரப்புறாரு. இதனால நடிகர்கள் இவர் மீது வெறுப்புல இருக்காங்க, எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க. மேலும் அவர் எழுதின அந்த சினிமா தூது அப்படிங்கிற பத்திரிகை உரிமம் பெறப்படாமல் இருந்ததுனால அது தொடர்ந்து புகார்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதனால அரசு அந்த பத்திரிகையை தடை பண்ணிடுது. இதற்கு பிறகு அவர் பிரபலமா ஏங்கி ஒரு கட்டத்துக்கு மேல விற்பனையாகாமல் இருந்த இந்து நேசன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை வாங்குறாரு. அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. இப்போ இந்து நேசன்ல எழுத ஆரம்பிக்கிறார். மறுபடியும் அவர் எழுத ஆரம்பித்த உடனே அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமாகுது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இவர் மீது முதல் தாக்குதல் நடக்குது. இது எங்க நடக்குதுன்னா, 1944ஆம் ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி புரசேவாக்கத்துல அடையாளம் தெரியாத நபர் கத்தியால கழுத்துல குத்திட்டு போயிடுறார். உடனே லட்சுமிகாந்தன் போய் அதை புகார்க்கிறாரு. அடையாளம் தெரியாத நபர் அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் வடிவேலு அப்படிங்கிற ஒருத்தர் தான் என்னைய குத்துனாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆனா காயம் ரொம்ப சின்னதா இருந்ததுனால போலீசார் அந்த புகாரை வாங்காம அவரை அனுப்பிச்சு விட்டுறாங்க. இந்த விஷயம் அவருக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்துது. புகார் வாங்காத காவல்துறை மீதும் தன்னை தாக்கியோர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் இந்த சம்பவம் தொடர்பா அப்படின்னு முடிவு பண்றாரு. தன்னுடைய வழக்கறிஞர் நற்குணம் அப்படிங்கிறவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. அவர் ஒரு பிரமாண பத்திரம் எழுதி கொடுக்குறாரு. இதை நீங்க தட்டச்சு பண்ணி காலையில எடுத்து என்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த சம்பவம் நடக்கிறது நவம்பர் 7ஆம் தேதி 1944. இவர் வீட்டுக்கு போறாரு. அதை டைப்ரைட்டிங் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஒரு ரிக்ஷால வழக்கறிஞர் நற்குணத்திட்ட காமிக்கிறாரு. காமிச்சிட்டு ரிட்டர்ன் போறாரு. ரிட்டர்ன் போறப்ப லட்சுமிகாந்தனை 2 பேர் மறைக்கிறாங்க. வந்த ரிக்ஷாலே தான் ரிட்டர்ன் போறாரு. போறப்போ 2 பேர் மறைக்கிறாங்க. அவர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. கத்தியால 2 பேரும் மாறி மாறி அவரை குத்திடுறாங்க. இதுக்கப்புறம் அவர் உடனே தப்பிச்சு அங்கிருந்து வழக்கறிஞர் நற்குணம் வீட்டுக்கு வந்துடுறாரு. தன்னை காப்பாற்ற சொல்லி முறையிடுறாரு. உடனே நற்குணம் என்ன பண்றாரு, வேற ஒரு ரிக்ஷால அவரை உட்கார வச்சு
அரசு மருத்துவமனைக்கு அனுப்புகிறார். இன்றைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை, அன்றைக்கு இருந்த மருத்துவமனைக்கு தான் அனுப்பப்படுறாரு. ஆனால் அவர் நேரடியாக லட்சுமிகாந்தன் மருத்துவமனைக்கு போகலை. போகிற வழியிலே வெப்பேரி காவல் நிலையத்தில் போய் தன்னை வடிவேலு என்பவரும் அவருடன் இன்னொரு நபரும் சேர்ந்து கத்தியால் குத்திட்டாங்க, என்னை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துட்டு தான் மருத்துவமனைக்கு போகிறார். மருத்துவமனைக்கு போன பிறகு அவருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யப்படுது. அடுத்த நாள் காலையில் லட்சுமிகாந்தன் இறந்துடுறாரு. இப்போ இந்த விஷயம் தொடர்பாக காவல்துறை உடனடியாக நடவடிக்கையை தொடங்குது. நவம்பர் 8ஆம் தேதி மாலையே வடிவேலுவை கைது பண்ணிடுறாங்க. வடிவேலுவை தொடர்ந்து ராமலிங்கம், ராஜகோபால், ராஜரத்னம் இவங்கெல்லாம் கைது செய்யப்படுறாங்க. வடிவேலு கைதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஆரிய வீரசேனன், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய வீரசேனன் வந்து லட்சுமிகாந்தனுடைய பாதுகாவலராக இருந்தார். அவர் ஒரு பாக்ஸர். அவரையும் காவல்துறை கைது பண்ணுது. அவருடைய கைதை தொடர்ந்து அப்போ பிரபலமா இருந்த நடிகை மாதுரி தேவியோடைய சகோதரர் ஜெயானந்தத்தையும் காவல்துறை கைது பண்ணுது. 1944 நவம்பர் 11ஆம் தேதி ஜெயானந்தம் கைது செய்யப்படுறாரு. 22ஆம் தேதி ஜெயானந்தம் கொடுத்த வாக்குமூலம் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டை உருவாக்குது. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் தியாகராஜ பாகவதரையும் கலைவாணர் NS கிருஷ்ணனையும் தொடர்பு படுத்தினது ஜெயானந்தனுடைய அந்த வாக்குமூலம் தான். ஜெயானந்தத்துடைய வாக்குமூலத்தில் என்ன இருந்துச்சுன்னா, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் நாகலிங்கம், கமலநாதன், ஆரிய வீரசேனன், வடிவேலு, ராஜாபாதர், ஆறுமுகம் இவங்க எல்லாம் சேர்ந்து கொலைக்கான திட்டமிட்டதா அவர் அந்த வாக்குமூலத்தில் தெரிவிச்சிருக்கிறார். அதுபோக வால்டாக்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய ஒற்றவாடை தியேட்டரில் கலைவாணர் NS கிருஷ்ணனையும் தியாகராஜ பாகவதரையும் சந்தித்து இந்த திட்டம் தொடர்பாக பேசினதாகவும் அவர்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக கூறி 2500 ரூபாய், அதாவது 1944லேயே 2500 ரூபாய் பணமும் கொடுத்ததா ஜெயானந்தம் வாக்குமூலம் கொடுத்துட்றார். அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய பணம். உடனடியாக காவல்துறை இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணுது. NSKவையும் பாகவதரையும் சேர்த்தே கைது பண்ணுறாங்க. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் NSKவும் பாகவதரும் வந்த பிறகு அந்த கொலை வழக்கு ஊர் பேசும் வழக்காக மாறுது. தமிழ்நாடு முழுவதும் இந்த வழக்கை பற்றி பரபரப்பாக பேசிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஸ்டார்களில் 2 பேர் இந்த கொலை வழக்கில் தொடர்புடையவங்களாக இருக்காங்க, இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க பேச்சு அடிபடுது. வழக்கு விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்படுது. உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றுறாங்க. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மார்க்கெட் இந்த தண்டனையை வந்து இவங்க 2 பேத்துக்கும் உறுதி பண்ணுறாரு. இந்த வழக்கில் ஒரு சில பேர் விடுவிக்கப்படுறாங்க. ஜெயானந்தம் இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது பிறல் சாட்சியாக மாறிடுறாரு. முதல்ல அவர் சொன்னவங்கெல்லாம் இந்த திட்டம் போட்டாங்க, கலைவாணரும் பாகவதரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க, பணம் கொடுத்தாங்கலாம் சொன்னவர் அப்படி மாற்றி பேச ஆரம்பித்தார். காவல்துறை என்னை அடித்ததுனால தான் நான் இதெல்லாம் ஒத்துக்கிட வேண்டியதாக போச்சுது, அதாவது நான் மாற்றி பொய் சொல்ல வேண்டியதாக போச்சுது, காவல்துறை என்னை அடித்ததுனால தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் பிறல் சாட்சியாக மாறுறாரு. ஆனாலும் கூட வழக்கு விசாரணையின் முடிவில் சில பேரோடு சேர்த்து NSKவும் பாகவதரும் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுறாங்க. இந்த வழக்கில் ஒரு சில பேர் வந்து விடுவிக்கப்பட்டுறாங்க. இந்த வழக்கு தண்டனை உறுதியான பிறகு பாகவதரும் NSKவும் மேல்முறையீடு பண்ணுறாங்க. மேல்முறையீட்டிலையும் தண்டனை உறுதியாகுது. அதற்கு பிறகு கலைவாணர் NS கிருஷ்ணனும் தியாகராஜ பாகவதரும் லண்டன் பிரிவி கவுன்சிலில் இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இதற்காக கூடிய செலவு மிக அதிகம் அப்படிங்கிறதுனால மற்றவங்கள்லாம் இந்த பிரிவி கவுன்சிலில் அப்ளை பண்ணலை. இவங்க 2 பேர் மட்டுமே பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. பிரிவி கவுன்சிலில் 1946 இந்த வழக்கை எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்ரூவல் கொடுக்காங்க. அதற்கு பிறகு வழக்கு விசாரணை நடக்குது. இறுதியாக பிரிவி கவுன்சில் இவங்க 2 பேரும் குற்றமற்றவர்கள் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. 1947 பிப்ரவரியில் தொடங்கின இந்த வழக்கில் 1947 ஏப்ரல் 25ஆம் தேதி NSKவும் பாகவதரும் விடுவிக்கப்பட்டுறாங்க. இப்போ தமிழ்நாடு சிறையிலிருந்து இவங்க 2 பேரும் வெளியே வர்றதை பார்க்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் விடுதலை ஆகிட்டாங்க, வெளியே வர்றாங்க. ஆனால் சிறையில் இருந்த காலத்திலேயே பாகவதர் மனசுடைஞ்சு போயிட்டாரு. கலைவாணர் NS கிருஷ்ணன் ரொம்ப தெம்போடு இருந்தார். நம்ம வந்து விடுதலை ஆகிருவோம், நமக்கு இதுக்கும் தொடர்பு இல்லைங்கிற மாதிரி அவர் தெளிவாக இருந்தார். தியாகராஜ பாகவதருக்கு சிறைக்குள்ளே போனோடனே தன்னுடைய மனசு உடைஞ்சு போயிருது. மீண்டும் வெளியே வந்த பிறகு, விடுதலை ஆன பிறகு 1947 57 வரைக்கும் கலைவாணர் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிட்டார். ஆனால் தியாகராஜ பாகவதர் 5 படங்கள் நடித்தார். 5ம் தோல்வி அடைஞ்சிருது. எங்கே போனாலும் இந்த கொலை வழக்கு பாகவதரை மன போராட்டத்துக்கு உள்ளாக்கிட்டு இருந்துச்சு. மக்கள் மத்தியிலையும் அவருக்கு இருந்த கிரேஸ் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு இன்னும் சில காரணங்களும் இருக்கு. திரைப்படங்கள் அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. தியாகராஜ பாகவதர் தன்னுடைய பாணியிலிருந்து வெளியே வரல. அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார், ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் பின்புலமாக
இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு அவரை போட்டு வாட்டி வதச்சுது. ஒரு கட்டத்தில் தியாகராஜ பாகவதர் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டார். வாழ்க்கை அவருக்கு சூன்யமாகி போனது. புகழின் உச்சியில் இருந்த தியாகராஜ பாகவதர் இந்த கொலை வழக்கில் சிக்கி சின்னாபின்னமாகி பிறகு விடுதலையாகி வந்த பிறகு 5 படங்கள் நடித்து அதுவும் தோல்வியை தழுவி இறுதியில் 1959 தியாகராஜ பாகவதரின் மரணம் வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. சிறைக்கு சென்று வந்த பிறகு தியாகராஜ பாகவதரால் மீண்டும் அந்த புகழை எட்டி பிடிக்க முடியவில்லை. ஒரு கொலை வழக்கு ஒரு உச்சாணி கொம்பிலிருந்து ஒருத்தனை தள்ளிவிட்ட மாதிரி மொத்தமாக அவருடைய வாழ்க்கையை சிதைத்து விட்டது.